கைஸ், நீங்க ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? டெஃபினட்டா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. நீங்க வந்துட்டு இதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ், சரிங்களா? அமேசான்ல நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நீங்க வந்து ஒரு சைட் இன்கமாவும் நீங்க வச்சுக்கலாம், ஆர் மெயின் பிஸ்னஸாகவும் நீங்க வந்து இது பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட இருந்ததுன்னா போதும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் யூ ப்ளே இன் த கேன்வா, சரிங்களா? கேன்வால நீங்கள் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரியான ஒர்க் பண்ணால் போதும். டெஃபினட்டாக உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்து நியர்லி வந்துட்டு ஒரு 50 to 100 புக்ஸ் நீங்கள் போட்டுட்டு இதுவரை எனக்கு வந்து எந்த சேல்ஸுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்காகவே நான் வந்துட்டு கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அமேசானில் நீங்கள் வந்துட்டு புக் பப்ளிஷ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். வித் எக்ஸாம்பிளோட ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அதில் வந்துட்டு எந்த ஒரு இன்டீரியர் ஒர்க்குமே இல்லை. நீங்கள் வந்து அதில் வந்து ரைட் பண்ணணும் அப்படிங்கிற கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு லைன்டு நோட் புக்கு தான். வித் அதில் வந்து நீங்கள் வந்து நிச்சை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? அந்த நிச்சு வந்துட்டு ஆல்ரெடி நான் ஷோ பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அதில் இருந்து எப்படி உங்களாலையும் இது மாதிரியான புக்கு வந்து பப்ளிஷ் பண்ண முடியும், ப்ளஸ் அதுக்கு அந்த ஒரு புக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிராப் ஐ வில் ஃபர்கெட் அன்லஸ் ஐ ரைட் இட் டவுன் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு புக்கு, சரிங்களா? இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 821 புக்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? இந்த ஒரு புக்கு நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இவங்க வந்து கவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பிளாக்காக இருக்குது. அந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட் ப்ளூ இருக்கு. அண்ட் இதோட இன்டீரியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லைன் நோட் புக் தான், சரிங்களா? சரி, ஓகே. தென் இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. இவ்வளோ தான் இதோட புக்கு அவ்வளோதான். இது நியர்லி வந்து 2022 அப்போ வந்து இவங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு புக் மந்த்லி எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் போகக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேர்டு அப்படிங்கிற வெப்சைட்டு. ஸோ இதோட ரேங்கிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 6389 அப்படிங்கிறது தான் ரேங்கிங்கு. தென் இது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேஜஸ் இருக்குது. தென் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.93 அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1520 மந்த்லி வந்துட்டு டாலர் வந்து earn பண்ணுது ஒரு புக்கு. இது நம்ம இந்தியன் ருபீஸில் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1,27,000 வந்துட்டு இது ஒரு புக்கு மட்டுமே earn பண்ணிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து லிமிட்டடாக இந்த புக்ஸ் இருக்கிறனால நீங்களும் இதில் புக்கு பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இமீடியட்டாக. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து இன்டீரியர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேன்வா அப்படிங்கிற டூல் இருந்ததுன்னா போதும். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் கிரியேட் பண்ணுறதுக்கு இதில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். 6x9 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ச்சஸ் சூஸ் பண்ணிட்டு 6 அண்ட் இங்கே வந்து 9 கொடுத்துட்டு இங்கே கிரியேட் எ நியூ டிசைன் அப்படின்னு கொடுங்க. ஸோ உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளாங்க் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து டிசைனில் வந்துட்டு லைன்டு அப்படின்னு போடுங்க. லைன்டு ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ லைன்டு நோட் புக் அப்படின்னு கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ நோட் புக் அப்படின்னு கொடுக்கலாம். பாருங்க, இதில் ஃபுல்லாக வந்து லைன்டு தான் இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே லைன்டு தான். ஸோ இப்படி நீங்கள் வந்து இதை நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ப்ளஸ் இந்த டூப்ளிகேட் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கீழே பாருங்கள். கீழே நான் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்கள், க்ளோஸ் கிரிட் வியூ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இது மாதிரி மாறிக்கும். நீங்கள் வந்து இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பேஜஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும், சரிங்களா? இது வந்துட்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 86 பேஜஸ் வந்துட்டு ஒரு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இதில் வந்துட்டு CMYK அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுங்க சரிங்களா. ஸோ இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்டட் மெட்டீரியலுக்கு உண்டான அந்த ஃபார்மேட்டில் வந்து அது சேஞ்ச் ஆகிடும். அதை டவுன்லோட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் கிரியேட் பண்ணணும் சரிங்களா. இல்லை ரெண்டு ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிரியேட் பண்ணுறது, அது வந்து பாருங்கள் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கவர் கிரியேஷன் தான் சரிங்களா. ஸோ கவர் கிரியேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்டு தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாங்க் இதில் நம்ம வந்து இதுலேயே நான் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ப்ளஸ்ன்னு கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் கிரிட்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கிரிட் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இது ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், இதோட லைன்டு நோட் புக் தான் ஓகேங்களா. இப்படி தான் வந்து நம்ம இன்டீரியர் இது தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அமேசானில் KDPங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதோட கவரோட ஃபார்மேட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிராப் ஐ வில் ஃபர்கெட் அன்லஸ் ஐ ரைட் இட் டவுன் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பிளாக்கு அல்லது ப்ரௌன் இது மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான டெம்ப்ளேட் சரிங்களா. இப்படி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ப்ளூ கலர்லேயும் ஒரு இந்த கலரில் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கீழே இழுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டு வந்து இன்செர்ட் பண்ணணும் சரிங்களா. ஆட் எ ஹெட்டர்னு கொடுத்துக்குங்க. இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கவரும் கிரியேட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம என்ன ஃபார்மேட்டில் பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு PNG ஃபார்மேட்டில் வந்து கிரியேட் பண்ணணும் சரிங்களா. ஸோ PNG ஃபார்மேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு உண்டான டெம்ப்ளேட் வந்து KDPயில் இருக்குது. சரி, KDP கவர் கால்குலேட்டரில் இதில் வந்துட்டு பேப்பர் பேக் அண்ட் தென் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் பேப்பர் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் இன்ச்சஸ் அண்ட் 6:9 இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து போடுறோம். இதை கொடுத்துட்டு 100 இது பண்ணிட்டீங்கன்னா கால்குலேட் டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் வரும். ஸோ ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வரும். அதில் வந்து நம்ம இது என்ன பண்ணோம்னா இந்த இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எகெயின் வந்துட்டு அதில் இன்செர்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்துட்டு கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு பைசாவும் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதை பப்ளிஷ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதுக்கு உண்டான கவர் இன்டீரியர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 5 டேஸ்க்குள்ளே பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி நிறைய புக்ஸ் போட்டு உன்னால் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். See you in the next video. Take care. Bye.